ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் சில்லர் ஆஃப் பண்ணும் போதும் சரி, 2 சில்லர் நீங்கள் ஒரு 3 சில்லர் ரன் ஆகிட்டு இருக்கு, டெல்டா டி வந்து பார்த்தீங்கன்னா லோ 3 சில்லர்லாம் ரன் பண்ணீங்கன்னா டெல்டா டி வந்து 5ல் மெயின்டைன் ஆகாது, உடனே வந்து கம்மியாயிடும். லோடு கம்மியாக இருக்கும்போது 3 or 4 அப்படி இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம்னா டெல்டா டி 5 வரைக்கும் போகலாம். ஸோ வெறும் 2, 3ல இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு சில்லர் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். திருப்பி டெல்டா டி எவ்வளோ இருக்குது, லீவிங் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது. திருப்பி டெல்டா டி வந்து லோ டெல்டா டிலே இருக்கு அப்படின்னா, லோ டெல்டா டினா என்ன தெரியுங்களா, 5 தான் வந்து நார்மல் டெல்டா டி. அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா லோ டெல்டா டி, அதை விட அதிகமாக இருந்துச்சு 5க்கு மேலே போச்சுன்னா ஹை டெல்டா டி. ஸோ லோ டெல்டா டிலே இருந்துச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் அப்படியே ரிடக்ஷன் பண்ணிக்கிட்டே வரணும். வந்துட்டு ஃபைனலாக வந்து ஒரு சில்லர் வச்சு நீங்கள் ரன் பண்ணணும். அதே மாதிரி ஹை டெல்டா டில இருந்துகிட்டே இருந்துச்சு உங்க சில்லர் அப்படின்னா ஸோ ஒரு சில்லர் ஆன் பண்ணிட்டே வரணும். ஹை டெல்டா டிலேருந்து எப்போ சினாரியோ வந்து கம்மியாகுதோ பார்த்துட்டு அப்போ அதோட அந்த சில்லர் வந்து நீங்கள் அடுத்தது டர்ன் ஆன் பண்ணாமல் நீங்கள் விட்டுடணும். ஸோ லோ டெல்டா டி பேஸ் பண்ணி ஆஃப் பண்ணணும், ஹை டெல்டா டியை பொறுத்து நீங்கள் ஆன் பண்ணணும். அந்த ஆன் பண்ணும்போது நீங்கள் கூட நான் சொன்ன அந்த பாயிண்ட் பார்த்துங்க,